हाय फ्रेंड्स எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு அட்ரஸையோட ஃபேஷன் என்னன்னு பார்க்கலாமா? வாழக்கா கோலாண்டே அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இதோ சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கு. இது எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாழைக்காய் கோலா உருண்டை செய்யறதுக்கு தேவையானது 4 வாழைக்காய், 2 பெரிய வெங்காயம், 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 10 வரமிளகாய், 2 கைப்பிடி பொட்டுக்கடலை, அரை மூடி திருகின தேங்காய், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, தேவையான அளவு உப்பு, கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். செய்யும் முறை: 4 வாழைக்காய் நல்லா வேக வச்சுக்கணும். 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாம், குக்கரை வைக்கிற மாதிரி இருந்தால். இப்போ வெந்த வாழைக்காவை தோலை எடுத்து நல்லா சீவி தனியாக எடுத்து வச்சுக்கணும், நல்லா துருகி எடுத்து வச்சுக்கணும். இப்போது வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் இது ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் தனியாக வணக்கிக்கணும். நல்லா பொன்னிறம் ஆனதுன்னே இது ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போது அரை டீஸ்பூன் சோம்பையும் ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா பொரிஞ்சு வர டைமில் 10 பல் பூண்டை போட்டு நல்லா வணக்கிக்கணும். இது நல்லா வணங்குற டைமில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா இது எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கணும். இது வதங்கின உடனே 2 கைப்பிடி பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கணும். பொட்டுக்கடலை கொஞ்சம் கலர் மாறினோடனே வதங்கி வர டைமில் துருகின தேங்காவையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். இதில் தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடாமல் தான் குறைன்னு அரைக்கணும். சப்போஸ் நம்மளால் அரைக்க முடியல அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா குறைன்னு அரைச்சிக்கணும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாலையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க வாழைக்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பண்ணிக்கணும். இப்போ இதே உருண்டையை வாணலில் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சி வர சமயத்தில் நம்ம ஒவ்வொரு உருண்டையும் அதில் போட்டு சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். நல்லா ப்ரௌன் கலராக வரணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கலர் மாறிடும், உள்ளே வேகாது. அதே நம்ம சிம்மில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக விட்டோம்னா நம்ம கலர் நல்லா சேஞ்ச் ஆகும், உள்ளே நல்லா வெந்து வரும். நம்மளோட கோலா உருண்டை ரெடி. இந்த மாதிரியான சின்ன சின்ன டிஷ்ஷஸ் உங்களுக்கு வேணும்னா அட்ராசக்லியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.